நாம் செபிப்போம். இயேசு சுவாமி, கடந்த மாதத்தை காத்து எங்களை வழிநடத்தினீர். எல்லா நன்மையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் அளவும் கிருபை பாராட்டினீர். தொடர்ந்து இந்த புதிய மாதத்துக்குண்டான வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, கற்றுக்கொள்ள, அதன் மூலமாய் நன்மைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களுக்கு வைத்திருப்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை பாராட்டும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வேதவசனம். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இங்கே ஆண்டவர் முக்கியமான கருத்துக்களை இந்த வேதாகமத்தின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புஸ்தகம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் புஸ்தகம் வாங்கி கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 1 × 2 = 2, 2 × 2 = 4, 3 × 2 = 6 அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அதை படித்து அந்த குழந்தைங்க நான் இதெல்லாம் படித்து சகலத்தையும் அறிந்து கொள்ளுகிறது. இன்றைக்கு வேதாகமத்தில் மோசேயிடத்தில் தேவன் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு அவர் பேசுகிறது என்னன்னா, நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். முதல்ல பல சத்தங்கள் இருக்கு, அதில் ஒன்று தேவனுடைய சத்தம். ஸோ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம போகும்போது இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள பலவிதமான சவுண்டுகள் நம்மளுக்குள்ள கேட்குது. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு உதவுமா? ஒரு டிராபிக் போறீங்க, பின்னாடி ஹார்ன் அடிக்கிறான், ஒன்று உங்களை வழிவிட சொல்றான், இல்லைன்னா நீ இங்க கொஞ்ச நேரம் நில்லு, நான் போனதுக்கு அப்புறம் நீ வாங்குற அர்த்தம் இருக்கலாம். வழிவிடுறதுல 2 அர்த்தம் இருக்கு. போய்கிட்டே இருப்பீங்க, அவனுக்கு வழி கொடுப்பீங்க. இன்னொன்று அவன் சொல்றதுன்னா, நீ நில்லுங்க, நான் போயிடுறேன், நான் உன்னோட போட்டி போட்டு சமம் போட்டு போறது நின்னா என்னுடைய ஒர்க்கு முடியும். இப்படி பலவிதமான அர்த்தங்கள் நம்முடைய காதுகளில் ஒரு டிராஃபிக்கை பற்றி இருக்கு. குடும்பத்தின் சூழல்கள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, அப்பா அம்மாவோட பேசுவது, வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்த பந்தத்தோடு கூட பேசுவது, இவைகளெல்லாம் இந்த சத்தம் அடிப்படையில் இருக்கு. ஒன்று சத்தம், இன்னொன்று புரிந்து கொள்ளுகிற தன்மை. நாய் கத்துறதை பார்த்துட்டு பூனை கத்துறது சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கு நாய் கத்துறதுக்கும் அர்த்தம் தெரியல, பூனை கத்துறதுக்கும் அர்த்தம் தெரியல. ஆனா ஒன்னே ஒன்று சத்தம் கேட்குது. ஆனா செயல்பட வேண்டிய செயல்பாடுகள் என்ன என்பது நமக்கு அறியாமையிலே இருக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையில் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது. இப்போ இந்த சத்தம் செவி கொடுக்கப்பட வேண்டும். இந்த கேள்வி என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற உன் காதுகளிலே விழுகிற அந்த சத்தத்தை நீ கேட்டு அதன்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை தொடருவாயானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இது இந்த புஸ்தகம் 14வது வசனம் வரையில் பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கர்ப்பத்தின் கடி ஆசீர்வதிக்கப்படுன்றுவாரு, உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுன்றுவாரு, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் கொடுக்க மாட்டாய், நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உனக்காக பல கனிகளை தேவன் திறக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் நடந்திருக்கா? 100க்கு 100 நடந்த மாதிரி தெரியும். இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன நமக்கு நடந்திருக்கு? இவைகள் எல்லாம் நடக்கல. பல காரியங்கள் பல மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கல. இப்போ வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார், God loves you so very much that he gave his own son for you.
அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்தா அவருடைய தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார். இது செவி கொடுத்தாதான், நல்ல கவனிங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன். ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் யாரா இருக்கிறோம்? பாவிகளா இருந்த நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு. உண்மையா பொய்யா? அப்ப நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தையோ கொடுக்கலையோ, அவருடைய வார்த்தையின்படி நடந்தமோ நடக்கலையோ, நமக்காக என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? தன்னுடைய குமாரனாகிய இயேசுவையே தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? நான் ஒரு நல்லவனா இருக்கிறேன், உங்களுக்கு நான் நல்லது செய்யறேன், நம்ம சொல்றோம். ஒரு பாஸ்டர் எழுச்சி வாங்கிட்டா இருந்தாலே இதெல்லாம் கேட்டு வேணாலும் வாங்கிக்கலாம், கூப்பிட்டா வருவாரு, சபைக்கு போறோமோ போகலையோ நம்மளுக்காக செபிக்க சொன்னா செபிப்பாரு, பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு பாஸ்டர், நாங்கள் இன்னைக்கு டெலிவரிஸ்க்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமைகள் பண்ணுறீங்களா செய்வாரு. ஞாயிற்றுக்கிழமையை தாண்டிய என்னைக்கு கூப்பிட்டாலும் நைட்டோ டேவோ டைமுங்கிறதே கிடையாது. அவரு பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு இயேசுவின் நாமத்தில் செபிச்சு விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய கிருபை பெற்ற மனிதனாக இருக்கிறார்னு நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இல்ல. இப்போ வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? உங்க மேல அவரு எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு? நம்ம மேல பைத்தியம் முடிச்சவரா இல்ல. ஐயோ எனக்கு அவன் மேல பைத்தியம் பண்றாரு, எனக்கு அவன் மேல பைத்தியமா இருக்க, இந்த பொருள் வாங்கணும்னு நான் பைத்தியமா இருக்க. இது உலக பிரகாரமான வார்த்தை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்களோட இன்டிமேசியா இருக்க விரும்புறேன். உங்களுடைய அந்யோன்ய ஒரு மனிதனாக எப்படி நீங்க பாக்குறீங்களோ அதை காட்டிலும் தேவனாக இருந்து உங்களோடு கூட அந்யோன்யத்தை பகிர்ந்து கொள்ளுகிற தேவனா நான் இருக்க விரும்புறேன். விளங்குதுங்களா? எத்தனை பேர் விளங்கு? திருமண வாழ்க்கையோ அல்லது ஒரு பொருளை எடுத்து நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருளின் வாழ்க்கையோ கொஞ்ச நாளைக்கு தான். அது வளரணும் அன்புல, அது ஒர்க் அவுட் ஆகணும் அன்புல. நான் வச்சிருக்கிற 10 வருஷம் வண்டி தான், காரும் என்னுடைய புல்லட்டும். போகும்போது கூட பார்த்துட்டு போக புதுசு போலவே தொடச்சு தான் வச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருள் மேல ஒரு இன்டிமேசி, பைத்தியம் இல்லை, அது மேல பராமரிக்கிற அனுபவம். இப்ப தேவன் அதையும் காட்டி ஆங்கிலத்தில் இன்டிமேசி, நம்முடைய உள்ளத்தோடு உள்ளம், சிந்தையோடு கூட சிந்தை, நம்முடைய பார்வையோடு கூட பார்வைகள், நம்முடைய வாழ்க்கையோடு கூட வாழ்க்கையாக ஒன்றி இருக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மோடு கூட. அப்படி நம்மோடு கூட இருக்கிற தேவனை அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? சரி, நம்ம கொடுக்கல. அவர் நம்மோட இன்டிமேசியா தான் இருக்காரு, அந்யோன்யமா தான் இருக்காரு, ஐக்கியமா தான் இருக்கிறாரு. இப்போ கேட்காதது நம்முடைய தவறு, அப்படிதானே? அவர் அவருடைய அந்யோன்யத்துல கொஞ்சம் கூட பிழை கிடையாது, தவறு கிடையாது. அது மாத்திரமல்ல, நமக்கு அவர் என்ன செய்யறாரு? உன் பாவத்தை குறித்து நான் உனக்கு போராட்டம் கொடுப்பேன், தண்டனை கொடுப்பேன், உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், பொருள் கொடுக்க மாட்டேன், உன்னை உருப்பட விட மாட்டேன், நீ எழுந்தா உன்னை புனிய வச்சிருவேன் சொல்றாரு? கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா தன் குமாரனா இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருப்பாரா? அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தவறான கண்ணோட்டத்துல நம்ம அவரை பார்க்கிறோம். அவர் நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மையும் மற்றவர்களை மன்னிக்கும்படி நம்மளை பார்க்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களாக இருக்கிறீங்களான்னு பார்க்கிறார். நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களாக உங்களை பார்க்கிறாரு. நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்க வளர்ச்சி அடைந்தீங்கன்னா, நீங்க கொடுக்கிற உங்க சத்தத்துக்கு நம்ம பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், வேலை செய்யற இடத்துல நம்ம மதிப்பாதான், நம்முடைய வார்த்தைகளை அவங்க கேட்கிறவங்களா. அது மாத்திரமல்ல, உங்களை
தனித்து விட்டு உங்களை சோதிக்கிற தேவன் இல்லை. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க, டேய் உட்காந்து படிச்சாதான், இந்த வேலையை முடிச்சாதான், இந்த வருஷம் பாஸ் பண்ணா உனக்கு சைக்கிள். நம்ம என்ன பண்றோம், ஒரு கேள்வி அவன்கிட்டே கொடுத்துருவோம், இதை நீ செய்தாதான். ஒரு கண்டிஷன் அவன் மேல கொடுக்குறோம், இதை நீ செய்தாதான். ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல, தன்னுடைய சத்தம் உன் செவிகளிலே கேட்கப்படுகிற பொழுது இது உண்மையிலே நீ கேட்டீங்கன்னா உன் லைஃப்ல மாற்றங்கள். இப்ப அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? நாம அவருடைய விசுவாசிகளா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் அவர் என்னென்னலாம் நமக்கு கொடுத்தாலோ அதை எல்லாத்தையுமே நம்ம 100% நிறைவேற்றல. மலை பிரசங்கத்தில் எவ்வளவோ சொல்லி கொடுத்தார் மக்களுக்கு, அப்படிதானே? அவங்க சாப்பிடுறதுக்கு மாத்திரம் இன்னைக்கு 7 hours ஆச்சா சாப்பிட்டு முடிக்க. பிரசங்கம் பண்ணது எவ்வளவு நேரம்ன்றது பெருசு இல்லை, சாப்பிட்டது மாத்திரம் 7 மணி நேரம். அதுக்கப்புறம் துணிக்கைகளை வாரி எடுத்திருக்கிறாங்க. துணிக்கையில வாரி எடுக்கணும்னா இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஸ்பாட்டை விட்டு காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் பெருக்கி எடுக்க முடியும், அப்படிதானே? அது எவ்வளவு நேரம் ஆச்சோ தெரியாது. சாப்பிட்ட மணி நேரங்கள் சுமார் 7 hours. தேவ ஜனமே, தேவன் எவ்வளவு கொடுத்திருந்தா அத்தனை ஜனங்களும் திருப்தியாக சாப்பிட்டு புசித்து கடந்து சென்றார்கள். ஒரு சரீரத்துக்கு உண்டான ஆகாரத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற நேரங்கள் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் நாம இக்னோரண்டா இருக்கிறோம், அதை குறித்து தெளிந்த புத்தியா இல்லை. அதுக்கு நேரத்தை நம்ம எடுக்கிறது இல்லை, அதுக்கு ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. ஒரு பள்ளிக்கூடம்னா காலையில 9 to 4:30, நடுவில் ஒரு இன்டர்மிஷன் இருக்கு, அதுக்கு அடுத்து லஞ்ச் டைம் இருக்கு, அடுத்தது ஒரு இன்டர்மிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் பெல் முடியுது. ஒரு டைம் கால்குலேஷனை அவங்க, ஒரு டைம் லைனை அவங்க கால்குலேட் பண்ணி நடத்துறாங்க. அதுதான் பள்ளிக்கூடம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மோடு கூட பள்ளிக்கூடத்தையும் தாண்டி 100% நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து நடப்பதற்கு தான் நம்மளை தேவன் ஆசீர்வாதமான ஒரு உறவுல நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய உறவு ஆசீர்வாதத்தின் உறவு. ஆனா நாம் அவருடைய சத்தம் அறியாதவர்களாய், அவருடைய சத்தம் சரியாய் கேட்கப்படாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஹோல் கிறிஸ்டியன் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, வேத வாசிக்கிறோம், எல்லாம் தான் செய்யறோம், ஜெபிக்கிறோம். வேதத்தை காட்டிலும் ஜெபம் நிறைய இருக்கு. போகும்போது ஜெபிக்கிறோம், வரும்போது ஜெபிக்கிறோம், ஒரு கஷ்டம்னா ஜெபிக்கிறோம், பிள்ளைகளை அனுப்பும்போது ஜெபிக்கிறோம், பரீட்சைன்னா எக்ஸ்ட்ரா ஜெபிக்கிறோம். ஆமா பாஸ்டர், பரீட்சைனா என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ராவா பிள்ளைக்கு இங்க ஒரு சிலுவை, பேனால ஒரு சிலுவை, விரல்ல ஒரு சிலுவை, பரீட்சை அட்டையில சிலுவை. இதுக்கு முன்னாடி அத்தனை சிலுவை போட்டீங்களா? குடும்ப கஷ்டம் வந்துச்சுன்னா உபவாசித்து ஜெபிக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது. உங்க ஜெபங்கள், நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஒரு முக்கியமான கருத்து காரியம்னா ரொம்ப விசேஷமா இருக்கு. தேவச்சனமே, அது வேதாகம ரீதியாய் அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிற பொழுது ஜெபம், இதே மாதிரி ஜெபம் பல ஆண்டு காலங்களாய் ஜெபித்துக் கொண்டு வருகிறோமே, அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபம் இது உண்மையிலே இருந்திருந்தா இந்த ஜெபத்துக்கு இன்னைக்கு பயங்கர பலன் கிடைச்சிருக்கணும். உண்மையா இல்லையா? ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது செல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு வந்து பலிக்கும்னு போட்டிருக்கு. ஆனால் தேவச்சனமே, நம்முடைய ஸ்பெசிபிக்கல் பிரேயர் ஆண்டவர் பேருக்கு, ஆண்டவரே இதை எனக்கு செய்தாங்க, இதை உங்கள்கிட்ட நான் எப்படி பெற்றுக்கொள்வது? உபாசிக்கணும் ஆண்டவரை, சொல்லுங்க நான் உபாசிக்கிறேன். அல்லது இந்த காரியத்தை அவங்களுக்கு முடிச்சு கொடுங்க ஆண்டவரே, இவங்களுக்கு முடிச்சு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஸ்பெசிபிக் ஜெபங்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, வாழ்விலே எல்லாம் நடந்து விட்டதா? ஆண்டவர் சொல்றாரு, பிரேயர் என்பது நமக்கும்
தேவனுக்குள்ள ஒரு ஃபெலோஷிப். நீங்க உங்க நண்பர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரா அவங்களுக்கு? அவர் பாப்பாரு ஒரு நாள், என்ன பாரு இவெல்லாம் நண்பன் மாதிரி தெரியலையே, கொல்ல கூட்டமா இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு பென்சில் கேட்டான், நாளைக்கு பேப்பர் கேட்டான், நாளை மறுநாள் நோட் புக்கை கேட்பான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்பான் போலியா. நான் ஆரம்பிச்சது என்னது? ஒரு பென்சில்ல தான். தேவச்சனமே, நீயும் நானும் நம்முடைய நோக்கங்கள் என்ன? எதற்காக அவருடைய சத்தம் நமக்கு செவிகளிலே கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்? To have a communion with the Lord. தேவனோடு கூட மகிமையின் உறவுகளிலே நீங்கள் நிலைத்திருப்பதற்காக உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். வண்டியிலையோ ஒரு காரியங்களையோ ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஒன்றோட ஒன்று ஒயர் அப்படி டைட்டா இருந்தால் அந்த கனெக்டிவிட்டி கிடைக்குது. இந்த மைக்குக்கும் அந்த ஆம்பிளிஃபயருக்கும் சரியான தொடர்பு இருந்தால் அந்த சத்தம் வெளியே தொனிப்பதை நாம் கேட்க முடிகிறது. சோ தேவன் உங்க மேல வைத்திருப்பதை, உங்க பிரேயர்ல எதையோ நீ கேட்டுட்டு இருக்கிற, அறியாமையினால எதையோ கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு உங்களுக்கு. பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? கேட்டு அவருடைய சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கே தவிர, நீங்க உலக அஞ்ஞானிகளை போல உங்களுடைய ஜெபங்களை நீங்க கொண்டு போறீங்க. ஒரு கிறிஸ்தவர் இருக்கட்டும், மற்ற மார்க்கத்தில் உள்ளவங்க எல்லாம் இருக்கட்டும், எல்லாருடைய ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. உன் ஜெபமும் வேற மார்க்கத்தான் இருக்கிற ஜெபமும் ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. அப்போ ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய கோட்பாடுகளை அறிந்து ஜெபிக்க வேண்டுமா, அஞ்ஞானிகளை போல ஜெபிக்க வேண்டுமா? நம் தேவன் இந்த வேத வார்த்தையின்படி நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நீங்க நல்ல சிந்தித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருப்பதற்காக தேவன் முதலாவது நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த ஐக்கியத்துக்காக எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறீங்க? அவர் சத்தத்தை கேட்கப்பட வேண்டுமானால் ஒரு மனதின் ஆவி நமக்கும் தேவனுக்கு முன்பாக நிற்கப்பட வேண்டும். நம்முடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் தேவனுடைய சத்தத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கப்பட வேண்டும். ஜெபிக்கிறீங்க, ஜெபித்து எத்தனை பேர் இப்ப 1/2 மணி நேரம் ஜெபிச்சீங்க, 1/2 மணி நேரம் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா பை கைக்கு வந்தது, கீழே பை இருக்கு. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி தான் சொல்லி இருக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்குதா? இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குதா? என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கீழே இருந்த டிஃபன் பாக்ஸ் தூக்கி வச்சுக்கிறாங்க. அடுத்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னா பேனாகலாம் மூடி பாக்கிட்டு. இந்த 3 காரியங்கள் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றதுக்குள்ள, அடுத்ததை சொல்றதுக்குள்ள, அதுக்கு அடுத்தது சொல்றதுக்குள்ள கீழே உள்ளதெல்லாம் கைக்கும் பைக்கும் மேலைக்கும் தொடர்பாய் போச்சுப்போம் பாடியோட. என்ன மாஸ்டர் வச்சுக்கலாம், அவர் எதனா ஜெபிச்சுட்டு இருந்தா நான் ஓடி போடுறேன். என்ன சொல்றது மாஸ்டர், சொல்லிட்டு போகணும்னு நினைச்சீங்க, நீங்க பிஸியா இருந்தீங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இல்லை, நீ தான் மொட்டமா மூட்டையை தூக்கிட்டிய. அப்ப தேவனுடைய சத்தம், நீ ஜெபிக்கிற, உனக்கு என்ன அவர் பேச போறாரு தெரிஞ்சாதான் அது பேர் தான் கம்யூனியன். தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவை ஸ்திரப்படுத்துகிற அனுபவங்கள். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் they are not ready to hear the voice of the God. அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு கிறிஸ்தவன் தேவனுக்கு டைம் கொடுக்கிறது இல்லை. இவர் கிளம்புறது லேட், ஆபீஸ்க்கு வீட்டுக்காரமா செய்யற டிஃபன் லேட்டு, எழுந்தது லேட்டு. நீங்க பல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பெட்ரூம்னு பேர் ஒரே அடாஸ் துணிங்க தான், ஹாலன் பேர் ஒரு மூலையில பாத்தீங்கன்னா வேண்டாத பொருள் எல்லாம் கிடக்குது. யாருன்னா வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாடி வரான்னா அதுக்கு மேல நல்ல ஒரு புது பெட்ஷீட்டை போட்டு அப்படி போத்திய போட்டு அதை தூக்கிட்டு பார்த்தா என்ன இருக்குது உள்ள? மகா அடாசுகள் வீட்டில். தேவச்சனமே, அவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் எதிர்பார்க்கிற அந்த உன்னத அனுபவங்கள், the fellowship, the communion with the Lord. ஆனா நம்ம ஆளுங்க ரொம்ப ஒரு பிடிச்ச ஆளுன்னா செல்போன் காதுல வச்சா இழுத்தா கூட வராது போல, உள்ள லாக் ஆயிடுது செல்போன்.
இப்படி பிடிச்ச செல்போனு இங்கிருந்து கிளம்புனவங்க தான் ஆபீஸில் போய் இறங்கி மற்றவங்கள்ட்டையும் இதை வச்சுக்கிட்டே அங்கே பதில் இல்லை. ஆபீஸில் வைக்கிற செல்போனு வீட்டுக்கு வந்து வீட்டில் காப்பி டீ போட்டுக்கிட்டே இந்த போன் இன்னும் கட்ட ஆகல. என்ன அவ்வளோ முக்கியமான மேட்டர்கள். தேவச்சனமே, ஏன் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுப்பதில்லை? ஏன் நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு முன்பாக நாம் பெற வேண்டியவைகளை பெறாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோமே? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு மகிமையின் இருதயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்காக உன் மேல இருக்க தடைகள் உடைக்கப்படும்படி, சாபங்கள் மாறும்படி, பாரம்பரிய கற்றுகள் மாறும்படி, நீ வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறே இந்த வாழ்க்கையல்ல, அதை தாண்டி என்னோடு கூட இந்த பூமியில வைக்கிற கம்யூனியன், இன்டிமெசி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டிசைபிள்ஷிப், அவரோடு கூட பிதா குமாரன் என்கிற உறவுகள், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாத்தின் மகிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் உன்னையும் என்னையும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக விசேஷமாக உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவச்சனமே, அவர் சொல்லுகிறார், நான் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு, அதை புரிஞ்சாதான் நீங்க என் மேல வைத்திருக்கிற அன்பு புரிந்த அன்பா இருக்கும். இல்லை நான் பொருளுக்காக உள்ள அன்பா தான் இருக்கும், இல்லை வீடு வாங்குறதுக்கு உண்டான அன்பா தான் இருக்கும் ஜீசஸ் கிட்ட, அல்லது பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான அன்பா தான் இருக்கும் ஆண்டவர் மேல. அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒரு டெடிகேட்டட் லவ் ஆண்டவர் மேல இல்லை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அன்பு தேவன் மேல் இருக்குமானால் அவர்கிட்ட நீ கேட்கிறதெல்லாம், ஆண்டவரே உங்க அன்பை எனக்கு காமிக்கப்பா, உங்க வழி நடத்துதல எனக்கு கொடுங்கப்பா, நீங்க சிலுவையில வெற்றி சிறந்த அந்த ரைச்சியஸ், என்னது உன்னதமான தேவனுடைய மகத்துவம் நிறைந்திருக்கிற நீதி எனக்குள்ள இறங்கட்டும். நீங்க கேட்டு பாருங்களேன், எத்தனை பேர் கேட்டுக்கிறாங்க? ஒரு சின்ன கூட்டமா தான் இருக்கும். எத்தனை பேர் வீடு வாசல், பாப்பா படிப்பு, பையன் படிப்பு, வாகனம் தேவை, போக வர்றதுக்கு எல்லாம் ஆசீர்வாதங்கள் தேவை, பணம் தேவை, காதுல மூக்குல கண்ணுல மாட்ட வேண்டியதெல்லாம் மாட்டணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு நம்ம கேட்கிறோம். ஆனால் ஆண்டவரே, அந்த சிலுவையிலே சம்பாதித்த அந்த நீதியின் மகிமையை எனக்கு தாங்க, உங்க சாயலை நான் தரித்துக் கொள்ளணும். இதை நம்ம எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, God is particular in natural. இயற்கையான உன் அன்பிலே தான் உன்னை எதிர்பார்க்கிறேன் தவிர நாட் சூப்பர் நேச்சுரல் டு ஷோ. சூப்பர் நேச்சுரல் மிஞ்சின நீதிமான போல பிரைஸ்லான்னு சொன்னா போதும், சிஸ்டர் பிரைஸ்லா, என் பிரைஸ்லான்னு சொன்னா போதும், அப்படியே உடம்பு புரிஞ்சிடும். அப்புறம் பாருங்க, வாயில வர்ற வார்த்தையை வேற. Be natural, not supernatural. இயற்கையின் வழிபாடுகளிலே உன் வாழ்க்கை, உன்னுடைய உறவுகள், அது தேவனுடைய அவருடைய சூப்பர் நேச்சுரல் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நேச்சுரலா மாறிடுவீங்க. நீங்க சூப்பர் நேச்சுரலா இருக்க விரும்புகிறீங்க. கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, தாழ்மைப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, இங்கே வேதம் சொல்லுது, நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பீர்களானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆசீர்வாதம் வந்து உனக்கு பலிக்கும். நான் தான் அந்த ஆசீர்வாதம், தேவன் என்னை அனுப்பி வச்சிருக்காரு உனக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே உண்டா இல்லையா? பஸ்ட் உபாகமம் 28:2 சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், உபாகமம் 28:2 முதல் 14 வரை உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அது வந்து நம்ம கிட்ட இறங்கும் அந்த ஆசீர்வாதம். ஆனா the majority Christians
ஆசீர்வாதத்தை பார்த்து ஓடிக்கொண்டே 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 இருக்கிறோம். சத்தியத்துக்கு புறம்பானது, சத்தியத்துக்கு மதிப்புக்கு இணையாக நாம் நடக்கல. சத்தியத்தின் மதிப்பு, சத்தியத்தை ராங் கால்குலேஷன் பண்ணி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உன் சுய புத்தியின் மேல் சாராதேன்னு சொல்லியிருக்கிறார். நாம் படிச்ச படிப்போ நாம் பெற்றிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ என்னை வழி நடத்திட முடியாது. என்னைக்கோ படிச்ச படிப்பு இன்னைக்கு அது உலக சரித்திரத்துக்கு செட் ஆகுமா? உலக சரித்திரத்துக்கு ஒன்னே ஒன்று, வேத வசனம் தான் நம்மளை வழி நடத்தும். உலகத்துடைய சரித்திரத்தை நீ ஜெயிச்சிட முடியாது. ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயோ என்று கேட்கிறார். அது அறிந்திருக்கிறாயா? நீ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு நம்மளால கணிக்க முடியாது. பட் அவரோடு கூட நல் உறவுல இருக்குமானால், தேவனை அறிந்து தேவன் மேல் அன்பு வைத்து நாம் செயல்படுவோமானால், கிறிஸ்துவை எனக்கு பிதாவாகிய தேவன் நல்ல ஒரு நேச்சுரல் இயற்கையான ஒரு உறவு கொடுத்திருக்கார். சூப்பர் நேச்சுரா இல்ல, அது சூப்பர் நேச்சுரல் அவர் எனக்கு செய்கிற ஆசீர்வாதம். ஆனா நான் சூப்பர் நேச்சுரலா அவர்கிட்ட பழகிற மாதிரி நான் இருந்தா நான் மாய்மாலத்துக்குரியவனாக இருப்பேன். அவரோடு கூட என்னுடைய இணைப்பு அது மகிமையின் இணைப்பாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சிந்திப்பீர்களானால் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். இல்லைன்னா அவர் சத்தம் நமக்கு கேட்காது. தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன. அப்படின்னா அவர் முகத்தை பார்க்கும்போது நம்முடைய ஃபோக்கஸ் அவரை தவிர எங்கேயும் போகல. சொல்லுவாங்க, என்னப்பா உன் கண்ணு அலைபாயுது, ஐயோ பார்த்துட்டு இருக்கிற, நான் சொல்றேன் கேட்க மாட்டேன். தேவன் நம்முடைய டெடிகேட்டட் லவ் தான் அவர் எதிர்பார்க்கிறார். டெடிகேட்டட் இன்வால்வ்மெண்ட் தான் அவர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்பான அன்பையும் அர்ப்பணிப்பான உறவையும் தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். இந்த மாதத்திலிருந்து நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வித்தியாசமா மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த நாளுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் நடத்தும்படி தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஐக்கியம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் பிதாவாகிய தேவனோடும் கூட என்றென்றும் நிலைத்திருக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். எங்க வாழ்க்கையில எத்தனையோ காலகட்டங்களை தாண்டி வந்துட்டோம். தேவனோடு கூட ஒரு கம்யூனியன், ஒரு ஃபெலோஷிப் இன்றைய நாளில் இருந்து துவக்கப்படுவதாக. எத்தனையோ காரியங்கள்ல கடனும் பாரங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் எங்களுடைய உறவா இருக்கு. இன்னையிலிருந்து இந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதிய உடன்படிக்கையாகிய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்பட்டு எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த நீதி, எங்க ஃபெலோஷிப் அது நீதியாய் தேவனோடு கூட இருக்கிற உறவாய் மாறுவதாக. ஆண்டவரே, யூடியூப்ல பார்க்கிறவர்களும் இன்னைக்கு வந்திருக்கிற யாவருடைய வாழ்விலும் ஆசீர்வாதங்கள் அவரவர்களை தொடரட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் கேட்டு அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய மகிமையினாலே உபாகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 28ஆம் அதிகாரம் 2 முதல் 14வது வசனம் வரையிலாக எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாளாக்கப்படாமல் தலையாக்கப்படுகிற நிலைக்கு கொண்டு போகப்படவும், வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளவும், தேவன் எங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்கவும், அதன்படி நடக்கவும் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த நாள் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் யாவருடைய வாழ்விலும் இந்த வேத வசனம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். சந்ததி சந்ததியாய் தேவ மகிமை நாங்கள் காண கிருபை செய்யும். பரிசுத்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.